வெளிமலை மண்கள் எல்லாம் துள்ளுதடி மலையிலே காதத்திலே முழுங்குதடி தன்னாலே பல்மனுக்கிட பருவ கூட மலையிலே வேடு வரை முகத்திலே உடா உடா சிறப்பு உமால சூப்பரா அண்ணன் முடிபாடு உமால டான்ஸ்னா தான் டான்ஸ் உமால அங்கிரு வந்து பண்ணி உமால கீச்ச உமால டான்ஸ்னா இதான் டான்ஸ் பிரமாதமா இருந்துச்சு உமால அருமையாச்சு தொடப்பு கல்யாணம் எடுப்பா என்ன உமாலன்ற புது மாடல் 2026 எவனா சண்டை வந்தானவா போட வராளுங்க ஆயத்துல எத்து ஒன்னே தேதான் உமால என்ன கொம்மாலு புது மாடல் மாடலுக்கு எங்க அம்மாவை கூப்பிட்டா கொப்பனை இருக்குடா பண்ணி குளிர்தான் பண்ணிக்கலடா பண்ணிக்கடா என் வார்த்தையில பேய் விடு கலும்பு ஐயா பாரு ஐயா ஆட்டு இல்ல கலும்பு நிக்காத போடியா வாய்ப்பு இல்ல தேங்காய் போவா தரம் போ நைனாவா நான் உங்க அம்மால வச்சுக்கிறாரா உங்க அம்மாளுக்கு ஹஸ்பண்டா நைனான்றா அவங்க அம்மால வேணா வச்சு நீ எல்லாரும் வச்சு உனக்கு சப்போர்ட்டா பேசுவான் என்ன அடிக்கணும் முதல்ல அவகிட்ட அந்த 30 ரூபாய் எடுத்துட்டு அதுக்கு நின்று பேசுங்கிறாவோ அது எப்படியோ பாத்துட்டு இருக்கிறாவோ சண்டாடி துருவாக்கி பாத்துட்டு இருக்கிற அதுக்கு தான் நின்னுங்கிறான் போட்டான்னு கேட்டுக்கின்னு இந்தாடி 30 ரூபா வச்சு இன்னாடி பண்ண போறேன் 3 இட்லி கூட வராதிரத்துக்கு இந்த அவன் சொம்ப காட்டு என்ன அவன் சொம்பு சொட்டையாகி பாக்குதா இது எந்த லைன் இல்ல வேற யாரு ஓ உங்க ஓயா சொம்பா அப்ப உன் சொம்பு எந்த புதுசா இருக்கு கூட சொட்டையாக்கி தரேன் இல்லப்பா ஒரு பொருள் அப்பப்போ யூஸ் பண்ணோம் அப்படியே விடக்கூடாது சரிடா கல்பு சரிங்க வரேன் வராத போ ஏன்னா வரனா போடி தெரியும் தாத்தா வரேன் தாத்தா வேலை பார்த்தா தான் தெரியும் உனக்கு போ கிளம்பிடியா பின்னாடி பாத்தீங்கன்னா போ பேராட்டமே தூக்கிங்குது பாரு 2 பசங்க உக்காந்து வருவான் நம்மளுக்கு நாளைக்கு ஆச்சரிட்டு போ பணங்க சேர்மே 2 ஆச்சு போ இல்ல சொன்னாக்குது இன்று ஆடலோ அபாரம் நன்றி பாடலோ பரவசம் சூப்பர் கண்களுக்கு செவிக்குள்ள விருந்து அட்டகாசம் சேர வேண்டிய சன்மானம் எல்லாரும் ஏடிஎம்ல போட்டேன் இந்த ஏத்துக்கிட்டோம் மிக்க மகிழ்ச்சி எல்லாருமே செல்வனி நீ அயல் நாட்டிலிருந்து வந்த பிள்ளை சிறந்ததோ தேனிருந்து உணவருந்து நீ ஓய்வு எடுப்பா வெளிநாட்டு வந்திருக்கிறா வந்த பிள்ளைக்கு ஒரு வெண்ணை பார்த்து மனமுடித்து இந்த மணிமுடியை சூட்ட சொன்னா நமது குலகுருக்க நரசிம்ம சீக்கிரம் அழைத்துக் கொண்டு வா. எல்லோருக்கும் நமஸ்காரம். நான் தான் நரசிம்ம ஐயங்கார்னு சொல்லுவா. ஒரு கல்யாணம், ஒரு காது குத்தல், கிரக பிரவேசம், சுவாமி அலங்காரம் இதுக்கெல்லாம் நான் அடிச்சுட்டு போவா. அவளுக்கெல்லாம் நல்லது பண்ணி கொடுப்பேன். தங்கள் பொத்தாமரை பாதங்களுக்கு ராஜேந்திர மன்னன் அடியேக்கு நமஸ்காரம். 100 ஆண்டு கால சந்தோஷமாக வாழ்ந்து மனதார வாழ்த்துறேன். என்னை எதுக்காக அழைத்தால் சொல்லுங்க. இறைவன் கிருபையால் எவ்வித குறையின்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இருந்தபோது என் மகன் பிறந்தபோது மனைவி இறந்து விட்டான். அன்றவன் ஜாதகத்தை கணித்து பார்த்து இவன் சிவனருளால் பிறக்க சிவமணி என்று பெயர். ஆமா, எனது மகனோ சிவமணியை வெளிநாடு சென்ற பிள்ளை வந்திருக்கிறான். அவனுக்கு ஒரு வெண்ணை பார்த்து மனமுடித்து இந்த மணிமுடியை சூட்ட வேண்டும் என்று சொன்னார். இன்றவன் ஜாதகத்தை நீ கணித்து பார்த்து ஜாதகத்தை கொண்டு வாங்க, நான் பார்த்து சொல்லுறேன். நீ குறித்து கொடுத்த ஜாதகம் அப்படியா? இதுவே அண்ணா, ஜாதகத்தை கருத்திலே தொடும்போது கைத்தவரை விட்டு விட்டீர்கள். இது ஆகாத சகுனம் அல்லவா? மன்னிக்க வேண்டும். வாங்கும் போது கை தவறி கீழே வந்து விட்டது. அதுக்காக மன சஞ்சல வேண்டாம். எல்லாம் அம்பாள் பார்த்துக் கொள்வார். ஆமா, உங்க மகன் பேர் சிவமணி தானே? ஏனென்றால் சிறு வயதில் பார்த்தது. இப்போது வளர்ந்து ஆளாகிவிட்டார். எனக்கோ வலதாகிவிட்டது. கவன குறைவாக இருக்கிறது. கேட்டுக்கொண்டு தவறொன்றிலேயே நல்லது சிவமணி. மன்னா, மனதில் நல்லா திடப்படுத்தி.
என் மகன் ஜாதகத்தை நான் பார்க்க என் மனம் திறப்படுத்த வேண்டும். ஆமா, என்ன சொல்லுகிறீர்கள்? ஏனென்றால் இன்றோ வெள்ளிக்கிழமை, இன்று வெள்ளிக்கிழமை போக நாளை சனிக்கிழமை இரவு 8:45 மணிக்கு உன் மகன் இறந்துடுவான். கண்ணில்லையோ அண்ணா, தவமாக தவங்கிருந்து ஒரு பிள்ளையை பெற்று அவன் பிறந்த போதே என் மனைவி இறந்து விட்டாள் சுவாமி. என் மனைவி இறந்ததற்கு நான் வருந்தவே இல்லை. என் நாட்டை கட்டுகாக்க ஒரு பிள்ளை பிறந்திருக்கிறானே என்றல்லவா நான் மனக்கோட்டை கட்டினேன். என் மனக்கோட்டை என்று மண்மேல் சாய்ந்து விட்டதே சுவாமி. மன்னா, எனது மகன் உயிர் வாழ்வதற்கு ஏதாவது வழி இருக்கிறதா பார்த்து சொல்லுங்கள். அழ வேண்டாம் அண்ணா, அழ வேண்டாம். நான் பார்த்து சொல்றேன், கவலைப்படாதீங்க. ஆஹா மன்னா, உன் மகன் இந்த உலகத்திலே உயிர் வாழ வேண்டும் என்றால், உயிர் வாழ வேண்டும் என்றால் அதுக்கு ஒரு வழி இருக்கிறது மன்னா. வழி இருக்கிறது. என் மகன் உயிர் வாழ வழி இருக்கிறதா? இருக்கிறது. எப்படி என்றால், ஆழி எழக்கூடிய சமுத்திர நதிக்கரை ஓரத்திலே இருப்பினால் ஒரு கோட்டை அமைக்க வேண்டும். அப்படியா? அந்த கோட்டைக்குள் உன் மகனை உறங்க வைக்க வேண்டும். அந்த கோட்டை சுற்றி அகிரி வளர்த்து வந்தால் ஒருவேளை உன் மகனை காப்பாற்றலாம். என் அறிவு கண்ணை திறந்த அனல் அறிவி. எனது மகன் உயிர் வாழ வழி உரைத்ததற்கு தங்களுக்கு கோடி புண்ணியம். நல்லது, நான் சென்று வருகிறேன். இன்று ஏனப்பா வாடி இருக்கிறது? அப்படி என்ன நடந்து விட்டது உங்களுக்கு? அன்றளந்த செந்தாமரை போல் இருக்க வேண்டிய முகம் இன்று வாடி கருகருத்து கண்ணீர் கம்மலை அழுதிருக்க காலத்தில் என்ன காரணம் அப்பா? என் இருதயமே வெடித்து விடும் போல் தெரியுது. உனது மகன் நான் இருக்கும் போது உங்களுக்கு எதற்காக மனவேதனை? அப்படி என்ன நடந்து விட்டது? சோமணி, இன்று உன் ஜாதகத்தை கணித்து பார்த்து ஒரு வெள்ளை பார்த்து மனமுடித்து இந்த மணியுடைய சூட்டமென ஜாதகத்தை பார்த்தால் இன்று வெள்ளிக்கிழமை போக நாளை சனிக்கிழமை 8:45 மணிக்கு உனக்கு மரணம் என்று எழுதியிருக்கிறது. நான் சின்னஞ்சிறு வயது முதல் கொண்டு பெற்றெடுத்த தாயின் முகத்தை பார்த்ததே கிடையாதப்பா. எனக்கு தாய்க்கு தாயாகவும் தந்தைக்கு தந்தையா இருந்து வளர்த்து வந்தீர்களே, உங்களை விட்டு நான் இறந்து தான் போக வேண்டுமா? நான் உயிர் வாழ்வதற்கு வேறு வழியே கிடையாதாப்பா? வழி கிடையாதா? மகனே சிவமணி, இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவனன், விதியவன் ஒருவனருக்கு அழுவதால் என்ன பயன்? நமக்கு மேலே ஒருவன் நம்மை ஆட்டிக் கொண்டிருக்கிறார். நாம் எல்லாம் இங்கு ஆடிக்கொண்டிருக்கிறோம். உண்மைதானப்பா? வராத விதியை வருந்தி அழைத்தாலும் வரப்போவதில்லை. வந்த பிறகு விரட்டி அடித்தாலும் அது போக போவதில்லை. விதி வந்துவிட்டு வருந்தாதே மகனே. விதியை மதியால் வெல்லலாம் என்று உரைத்திருக்கிறார் நமது குலகுரு நரசிம்மன். எப்படி அப்பா? இரும்பால் ஒரு கோட்டை கட்டி அந்த கோட்டைக்குள்ளே உன்னை அமர்த்தி கோட்டை சுற்றி தீக்குளம் ஏற்றி விட்டார். அந்த காலம் தொடமாட்டார். இப்போ